ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமுக்கான 90 டேஸ் பிளானில் இன்றைக்கி நம்ம வந்து டே 3 தான் பார்க்க போகிறோம். டே 2ல் 2 டாபிக் டெஸ்ட் வந்து எழுதியிருப்பீங்க. அந்த ரெண்டுலேயும் உங்கள் மார்க் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்டில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி டே 3க்கான டாபிக் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரீசனிங்கில் ஆல்ஃபா சீரீஸ் ஆர்டர், நம்பர் சீரீஸ். நம்ம இந்த ரெண்டுக்குமே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆப்பில் வீடியோ கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் எப்படி பார்க்கணும் அதை நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். அதேமாதிரி சயின்ஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து கெமிக்கல் ரியாக்ஷன், இதுக்கான நோட்ஸ் வந்து கொடுத்துருப்போம். அது தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் வந்து இருக்கும். அதை பார்த்து படிச்சுட்டு ஆப்பில் டெஸ்ட் எழுதலாம். ஸோ இந்த கண்டென்ட்லாம் நீங்கள் வந்து எப்படி பார்க்கணும், டெஸ்ட்டை வந்து எங்கேருந்து எழுதணும், அதை இப்போ நம்ம வந்து பார்ப்போம். ஓகே வாங்க. முதல்ல ப்ளே ஸ்டோரில் நம்மளோட ஆப்பை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணது ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் இந்த ஸ்டோர் ஆப்ஷனுக்குள்ளே வந்து போங்க. ஸோ வரிசையாக எல்லா கோர்ஸும் இருக்கும். இதில் வந்து ரயில்வே ஆர்ஆர்பி குரூப் டி இதுக்குள்ளே வந்து போங்க. ஸோ புதுசாக ஜாயின் ஆகிறவங்க எப்படி ஆகணும் அப்படின்னா வந்து இதில் நீங்கள் வேலிடிட்டியும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து 12 மந்த்துக்கான வேலிடிட்டியும் கொடுத்துருக்கோம். ஸோ 4 மந்த்லேருந்தே கொடுத்துருப்போம். 4 மந்த், 8 மந்த், 12 மந்த்து. ஸோ எது வேணுமோ நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த கண்டென்ட்டுக்குள்ளே வந்து போங்க. போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கீழே ரயில்வே ஆல் கண்டென்ட்னு இருக்கும். இதில் வந்து போங்க. ஆர்ஆர்பி குரூப் டி இதுக்குள்ளே வந்து போங்க. ஸோ இதில் போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆப்டிடியூட், ரீசனிங் எல்லாம் வீடியோஸ் தனித்தனியாக இருக்கும். சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் இதுக்கான நோட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இன்றைக்கி டாபிக் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரீசனிங்கும் அதுக்கப்புறம் வந்து சயின்ஸும். இப்போ ரீசனிங்கில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆல்ஃபா சீரீஸ், அதுக்கப்புறம் நம்பர் சீரீஸ். ஓகே, ஸோ அந்த நம்பர் சீரீஸ் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆல்ஃபாபெட் சீரீஸ் வந்து இருக்கும். ஸோ ஆல்ஃபாபெட் ஆர்டர் இது வந்து பார்த்துக்கோங்க. இந்த ரெண்டையும் பார்த்துட்டு இப்போ நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து டெஸ்ட் எழுதலாம். ஸோ டெஸ்ட் சீரீஸ்குள்ளே வந்து போங்க. டாபிக் வைஸ் செக்ஷன். இதில் ரீசனிங்குள்ளே போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆல்ஃபாபெட் சீரீஸ், நம்பர் சீரீஸ் இந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ நீங்கள் தனித்தனியாக வீடியோவை பார்த்து ஸோ சிங்கிள் டாப்பிக்காக நீங்கள் டெஸ்ட் வந்து எழுதிக்கலாம். இன்னும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து படித்து முடிக்க முடியும். அதே மாதிரி வந்து சயின்ஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து பார்த்தோம். ஸோ இந்த சயின்ஸ்குள்ளே வந்து போங்க. ஸோ வந்து எல்லாமே வந்து இருக்கும். நீங்கள் மேலே பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த டாபிக் நேம் வந்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலே வந்துடும். ஓகே, ஸோ அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா 2 நோட்ஸ் இருக்கும். இது தமிழ் மீடியம், இது வந்து இங்கிலீஷ் மீடியம். ஸோ இதை பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இதுக்கான டெஸ்ட்டு நம்ம வந்து ஆப்பில் வந்து கொடுத்துருப்போம். ஸோ டாபிக் வைஸில் சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கெமிக்கல் ரியாக்ஷன் அதுக்கான டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ இதுலேயே லாஸ்ட் இருந்தீங்க அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் ஈஸியாக எடுத்து இங்கே வந்து டைப் பண்ணிக்கலாம். மேலே அந்த சர்ச் கண்டென்ட்டில் கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படி போட்டிங்க அப்படின்னாலே வந்துடும். ஸோ இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வந்து நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்காக படிச்சுட்டு ஈஸியாக டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். 90 டேஸ் பிளான் நம்ம வந்து 2 பிரிச்சிருப்போம். மொதல் 45 டேஸ் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நாளும் 2 சப்ஜெக்ட் தான் இருக்கும். அதில் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஒரு டாபிக் தான் இருக்கும். நீங்கள் வந்து ஈஸியாக ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து டெஸ்ட் வந்து எழுதி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மொதல் 45 டேஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த டாபிக் வைஸ் டெஸ்ட் எல்லாமே வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் மிச்சம் 45 டேஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரிவிஷன் டெஸ்ட்டு, ஃபுல் மார்க் டெஸ்ட் எல்லாமே இருக்கும். நம்ம அந்த ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரேங்கிங் வந்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் வந்து ரேங்கிங்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இது போக வந்து உங்களோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஸ்பீட் பூஸ்டர் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ இந்த டெய்லி டாஸ்கில் போனீங்க அப்படின்னா ஸ்பீட் பூஸ்டர், ஆப்டியூட், ரீசனிங் வந்து இருக்கும். இதை வந்து ரிப்பீட்டடாக அட்டன் பண்ணிட்டே வந்து இருங்க. ஸோ ஆரம்பத்தில் உங்களால் ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் தான் போட முடியும். ஸோ நீங்கள் வந்து ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு கொஞ்ச நாளில் ஆட்டோமேட்டிக்காக ஸோ நீங்கள் வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி அப்படின்னாலே போதும். ஒரு 10 டேஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களால் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பார்க்க முடியும். ஸோ ஒரு 1 மந்த்லேயே நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷத்தில் 10 கொஸ்டின் மேலே நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து சால்வ் பண்ண முடியும். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.